ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து ஏதோ கம்பெனி இருக்கிறாங்க, பணம் போடுறாங்க, பணம் தாராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளுமே ஏதோ பணம் போடுறோம், வைக்கிறோம்னு நினைக்கிறோம். பட் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அப்படி இல்ல. அது வந்து ஒரு பினான்சியல் ஃப்ரீடத்த குடுக்கும். 2வது அது வந்து ஒரு பவர் ஹோல்டிங். பொதுவா ஹியூமன் ஹிஸ்டரியில மனுஷன் பிறந்ததுல இருந்து யாருகிட்ட பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பினான்சியல் ஃப்ரீடமா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் பவர் இருக்கும். இப்ப பொதுவா நம்ம ஊர்ல எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் இவங்கலாம் எதுக்கு வந்து பணம் வச்சிருக்காங்க? இல்ல அவங்க கிட்ட ஏன் பவர் போகுது அப்படின்னா, அவங்க தான் பினான்சியல் ஃப்ரீடமா இருப்பாங்க. ஒரு சாதாரண ஏழையால எம்எல்ஏவோ, எம்பியாவோ ஆக முடியாது. உடனே விஜய் சொல்லுவீங்க. விஜய் ஒரு டிரைவர் மகன எம்எல்ஏ ஆக்குனாரு. பட் அவர் பேர்ல 4 கம்பெனி ஏற்கனவே விஜயே வச்சிருக்காரு பினாமியா. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பவர் ஃபேக்டர்ஸ் மூலமா தான் பினான்சியல் ஃப்ரீடம் இருக்க முடியும். பினான்சியல் ஃப்ரீடம்ங்கிறத விட தான் பவர் ஃபேக்டர் இருக்க முடியும். சோ இந்த பவர் ஃபேக்டரை எப்படி அட்டைன் பண்றது இந்த மாடர்ன் ஈரால அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்டரிய லைட்டா சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா, முதல் ஆதி காலத்துல மனுஷன் ஹண்டிங் பண்ணான். அப்ப யார் அதிகமா ஹண்டிங் பண்ணாங்களோ அவங்க இதா இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபார்மிங் பண்ணவங்க, புல்லக் அதாவது காளமாடு, பசுமாடு வச்சிருக்கிறவங்க. அப்புறம் யாரு அதிக லேண்ட் வச்சிருந்தாங்க. இப்ப பிரிட்டிஷ் காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, ஜமீன்தாரா இருக்கிறவங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் யூரோப்ல வந்தது. அதுல பாத்தீங்கன்னா, யாரு பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கானோ அவங்க பெரிய ஆளா இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம், கம்ப்யூட்டர்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட், இந்த மாரி கூகுள் இவங்கலாம் இப்ப பெரிய ஆளா இருந்தாங்க. இப்ப யாரு பெரிய ஆளா இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆந்த்ரோபிக் ஓகேங்களா? ஏஐ சிஸ்டத்துல பெரிய ஆளா இருக்கட்டும், ஓப்பன் ஏஐ இவங்கலாம் பெரிய ஆளு. ஸோ இந்த மாதிரி இது வந்து குளோபல் லெவல்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்துல ஒரு பெரிய கம்பெனில நம்மளால போய் இன்வெஸ்ட் பண்ணி பினான்சியல் ஃப்ரீடம் ஆக முடியுமான்னா முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களே அப்ப பெரிய பெரிய ஜமீன்தார்கள் தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் 1947 வரைக்கும் நம்ம நாட்டுல ஓட்டுரிமை எல்லாத்துக்கும் கிடையாது. ஜமீன்தார்கள் மட்டும் தான் ஓட்டே போடுவாங்க. ஆனா இப்போ இந்த காலத்துல எல்லாருமே ஓட்டுரிமை போடுறோம். அதே மாதிரி எல்லாருமே ஒரு பணக்கார கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். அதுதான் ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். பினான்சியல் ஃப்ரீடம் அட்டெண்ட் பண்ணணும். நம்மளும் பவர் ஃபேக்டர்ல வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன வேணும்னா ஷேர் மார்க்கெட் தேவை. அந்த ஷேர் மார்க்கெட் தேவை அப்படின்னா, அதுக்கு வந்து நாலேட்ஜ் தேவை. சோ அதுக்கு தான் நாங்க இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டுங்க. சோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சரி முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா ஒரு வெல்த் வந்து என்ன விசிபிளா இருக்கும். அதாவது லேண்ட் வச்சிருப்பாங்க, வீடு வச்சிருப்பாங்க, நெறைய மசில் பவர்ன்னு சொல்லுவாங்க. நெறைய ஆட்கள் இருப்பாங்க. இப்பல்லாம் அப்படிலாம் கிடையாது. பிரைன் இருந்தா போதும். இன்விசிபிள் வெல்த் தான். ஓகேங்களா? ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஈவன் இப்ப கோல்டு கூட பிசிக்கல் அசெட் கிடையாது. கோல்டு கூட பாண்ட்ல வந்துருச்சு இல்லையா? சோ அந்த மாரி இப்போ நெறைய கோல்டுலயே நெறைய வெரைட்டி ஆஃப் இது வந்துருச்சு. ஒரு காலத்துல கோல்டுனாலே பிசிக்கல் அசெட் தான். பீரோல பூட்டி வைக்கணும்னு நெனைச்சாங்க. இப்ப ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மறந்துட்டா போதும். அதுவே அது ஆட்டோமேட்டிக்கா பெரியது. கோல்டு கூட மாத்திட்டாங்க ஷேர்ஸா. அந்த மாரி இப்போ உள்ள வெல்த் எல்லாமே இன்விசிபிள் அசெட். அதாவது பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ், அதுல இருக்கக்கூடிய டேட்டா, அந்த மாரி ஓகேங்களா? எல்லாமே வந்து இன்விசிபிள் அசெட். சோ இந்த இன்விசிபிள் அசெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய அசெட் வந்து பெருகும். சரி இப்ப ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகுது? ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. 10 வருஷம் ஆனாலும் அது கிட்டத்தட்ட 200% மேக்ஸிமம் குடுக்கும். நீங்க ஒரு ரியல் எஸ்டேட்லயுமே 3 இருக்கு. டெவலப்பிங், அண்டர் டெவலப்டு, வெல் டெவலப்டுன்னு இருக்கு. இதுல டெவலப்பிங் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரவுத் இருக்கும். ஆனா வெல் டெவலப்டு ஏரியாலயோ, அண்டர் டெவலப்டு ஏரியாலயோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரவுத்தே இருக்காது. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லயும். நீங்க எந்த கம்பெனிய பார்த்து முடிவெடுக்கிறது எக்ஸ்பர்ட் கையில இருக்குது. ஓகேங்களா? சோ இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நான் அந்த உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல அத காமிக்கிறேன். சரி இப்போ நான் வந்து சிம்பிளா சொல்றேன். ஷேர் மார்க்கெட்னா என்ன? அத பத்தின இது எல்லாமே இப்ப ஏஐல போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ரஃப் ஐடியா வந்து நான் குடுக்க விரும்புறேன். அதுக்கு முன்னாடி சில டெர்ம்ஸ் இருக்கு. அந்த டெர்ம்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும். நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பவர் ஃபேக்டர். பவர் எப்ப கிடைக்கும் அப்படின்னா வெல்த். வெல்த் மூலமா பவர் வரும். பவர் மூலமா பினான்சியல் ஃப்ரீடம் வரும். பினான்சியல் ஃப்ரீடம் இருந்தா தான் பவர். அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அது எப்ப வரும் அப்படின்னா நம்மளுடைய இன்கம சேவ் பண்றணும். சேவ் பண்ணா என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்னு நம்ம நாடு வந்து டெவலப்பிங் கண்ட்ரி இல்ல டெவலப்டு கண்ட்ரிலயும் இன்ஃப்ளேஷன் இருக்கு. எல்லா நாட்டிலயும் இப்ப இன்ஃப்ளேஷன் இருக்கு. குளோபலைசேஷன் வேர்ல்டுல. ஸோ சேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்ஃப்ளேஷன் வந்து அது ரெடியூஸ் பண்ணும். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அத போட்டு நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல. ரூ. 1,00,000 பீரோல வச்சீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 7% இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, 93% தான் அதனுடைய 93,000 தான் அதனுடைய மதிப்பு. இப்ப நீங்க கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்ல நெறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ்ன்னு குடுப்பாங்க.
டிஏன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்தாற் போல தான் டிஏ வந்து கூட்டுவாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தனியா கூட்டுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல தனியா கூட்டுவாங்க. அது ஏன் அப்படின்னு யாருமே எனக்கும் தெரியாது. நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிஏ வந்து அதிகமா கூட்டுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல கம்மியா கூட்டுவாங்க. ஆனா நாடு பூரா ஒரே இன்ஃப்ளேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு தக்க இன்ஃப்ளேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சேவிங்க வந்து சேவ் பண்றத விட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மென்ட்க்கும் என்ன வித்தியாசம்? சேவிங்கிறது வந்து பணம் அப்படியே இருக்கும். நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஆனா இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது பணம் ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆகும். குரோ ஆகுற பணம் மாரி நம்ம போடணும். சரி அது ஏன் குரோ ஆகுது? அதனால என்ன ரீசன்? அத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஷேர் மார்க்கெட். சரி அதுல அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்ல அ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, கோல்டு இருக்கு, அப்புறம் ஷேர் மார்க்கெட் இருக்கு. இது போக இன்னும் நெறைய இருக்கு. எல்ஐசில போடலாம்னு சொல்லுவாங்க. எல்ஐசில போட்டா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அது வந்து எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 25 வருஷம் கட்டினாலுமே 22% மேல உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. பட் அது வந்து ஃபேமிலிக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எல்ஐசி. அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிலயுமே நமக்கு வந்து டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டைல் இருக்கு. ரூ. 1,00,00,000 டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா, அ நமக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலிக்கு ரூ. 1,00,00,000 கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல போட்டா அது கிடைக்காது. ஸோ அந்த மாரி எல்ஐசின்னு இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி நான் சொல்றேன். அந்த மாரி ஒண்ணு ஒவ்வொரு மாரியாவும் இருக்கும். பட் ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அசெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது ஷேர் மார்க்கெட்டால மட்டும் தான் முடியும். அ அதுக்காக நம்ம எல்லா மணியுமே ஷேர் மார்க்கெட்ல நான் போட சொல்லல. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் உங்களுடைய கன்வீனியன்ட் தகுந்தாற் போல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து அசெட் கிரியேட் பண்ணும். அசெட் கிரியேட் பண்ணா தான் உங்களால பினான்சியல் ஃப்ரீடம் அட்டெயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து பொதுவா நம்ம நாட்டிலயுமே இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் ஒரு ஒரு நாடு ஒரு நாடுன்னு எடுத்துட்டாலும் சரி, ஒரு வீடுன்னு எடுத்துட்டாலும் சரி, இந்த மாரி தான் நம்மளுடைய அம்மா, அப்பாவும் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் பண்ணியிருப்போம். இது வந்து பழைய இது. ஸோ இப்ப நான் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பேசிக்ஸா சொல்லிர்றேன். ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன டெர்ம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வேற, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வேற. நெறைய பேர் அதையே கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர்ஸ் இருக்கும், பாண்ட் இருக்கும். அந்த மாரி சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் டிபென்ச்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒன்லி ஈக்விட்டீஸ் மட்டும் இருக்கும். அதுதான் ஷேர் மார்க்கெட். நம்ம இன்வெஸ்ட் பண்றது இந்தியால என்எஸ்சி, பிஎஸ்சில நம்ம சொல்லிக் குடுக்குறது வந்து ஷேர் மார்க்கெட் தான் சொல்லிக் குடுக்குறோம். ஸ்டாக் மார்க்கெட் இல்ல. ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே வரும். கரன்சி வரும், அப்புறம் கமாடிட்டி வரும், அப்புறம் ஃபாரின் அதாவது கிரிப்டோ கரன்சி, அது போக ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா இந்தியாவுல இன்னும் அலோவ் பண்ணப்படல. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு மார்க்கெட்டுக்கு எல்லாம் சேர்த்து தான் ஸ்டாக் மார்க்கெட். நம்ம சொல்லிக் குடுக்குற கோர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட். இது வந்து என்னன்னா சொல்லுவாங்க, நான் இப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? ஒரு பெரிய கம்பெனில நம்மளால டைரக்ட்டா வாங்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த கம்பெனியோட ஷேர வாங்குறோம். இப்போ Infosys வந்து ரூ. 1000 அப்டின்னா, நம்ம ரூ. 1000 குடுத்தா 1 ஷேர் கிடைச்சிரும். இது Infosysக்கு. இதே இது யுகேல பார்த்தீங்க அப்டின்னா சாரி யுஎஸ்ஏல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப Amazon, Microsoft, Google இந்த மாரி ஐபிஎம் இந்த மாரி கம்பெனிஸ்லலாம் அந்த ஷேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரூ. 1000 இருந்ததுன்னா, உங்க கையில ரூ. 100 இருந்தாலும் அந்த ரூ. 100 நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் யுஎஸ்க்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். புரொபோர்ஷனேட்டா இன்கிரீஸ் ஆகும். யுஎஸ்ல வந்து ரூ. 1000 ஷேர் வந்து ரூ. 1000 தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நம்ம நாட்டுல அப்படி இல்ல. ஒரு ஷேர் எவ்வளவு விலையோ அந்த ஷேர் அந்த மதிப்பு குடுத்து தான் வாங்கணும். இதுதான் நம்ம நாட்டுக்கும் யுஎஸ்ஏக்கும் உள்ள வித்தியாசம். மத்தபடி நம்ம அதிகமா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா யுஎஸ் உடைய ஷேர்ஸ் தான். குளோபல் ஷேர்ஸ் தான். ஓகே யுஎஸ்ஏ மட்டும் இல்ல. சைனா மார்க்கெட் பண்ணலாம். சைனா மார்க்கெட் கிட்டத்தட்ட 10% ஆஃப் த குளோபல் மார்க்கெட்ல இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 7% இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட் நெறைய இருக்கு. யுகே மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ சரி இப்போ இதுல வந்து ஒய் கம்பெனிஸ் ரைஸ் கேபிட்டல் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கம்பெனிஸ்க்கு எதுக்கு துட்டு வேணும் அப்படின்னா, அப்பதான் அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்ப நம்ம சாதாரணமா நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா, பொதுவாவே நம்ம அப்பா, அம்மா கூட நீங்க பார்த்திருப்பீங்க. வீடு கட்டுறோம்னா கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க. மீதிய வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்குவாங்க. இல்லன்னா பேங்க்ல லோன் போடுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் அமௌண்ட்டையும் வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி ஆரம்பிக்க மாட்டாங்க. கொஞ்சம் வச்சிருப்பாங்க. மீதிய வந்து ரெய்ஸ் பண்ணுவாங்க. எங்க ரெய்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல அதாவது அது வந்து நெறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த டெர்ம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதுல செபி வரும். அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரும். இததான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஷேர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்டின்னா என்ன அப்டின்னா, அந்த ஸ்டாக்ல அந்த மார்க்கெட்ல போயி நம்மளுடைய கம்பெனிய லிஸ்ட் பண்றதுக்காக சில ப்ரொசீஜர் இருக்கு. அது இப்ப உங்களுக்கு தேவையில்ல. அது ஐபிஓ மூலமா ஃபர்ஸ்ட் குடுப்பாங்க. அப்போ அதுக்குமே சில பெர்சன்டேஜ் தான் நம்மளால பப்ளிக்ட்ட இருந்து இஷ்யூ பண்ண முடியும்.
ப்ரொமோட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் தான் பப்ளிக்ல ஷேரா இஷ்யூ பண்ணுவாங்க. அது ஐபிஓ மூலமா வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரும். செகண்டரி மார்க்கெட் தான் ரியல் ஷேர் மார்க்கெட். இப்ப என்எஸ்சி, பிஎஸ்சின்னு சொல்றது வந்து செகண்டரி மார்க்கெட். ஓகேங்களா? சரி, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, என்எஸ்சி, பிஎஸ்சி அப்போ பிரைமரி மார்க்கெட்டுக்கு செகண்டரி மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு கம்பெனி ஷேரை ரேஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோமே சரவணா ஸ்டோர்ஸ் வந்து லிஸ்ட் பண்றாங்க. இப்ப அந்த கம்பெனி வந்து ₹1000 ரைஸ் பண்ணிட்டாங்க. ₹1000 வந்து சரவணா ஸ்டோர் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60% வச்சிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு 60 லட்சத்துக்கு ஷேர்ஸ் வந்து அவங்க கிட்டயே வச்சிருப்பாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இருக்கும். அப்ப ₹1000 அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க. மீதி 40% அதாவது மீதி ₹40 லட்சம் மக்கள்ட்ட குடுத்துட்டாங்க. மக்கள் வந்து அந்த ₹40 லட்சம் குடுத்து ₹1,00,00,000 சரவணா ஸ்டோர் வந்து அவங்க கம்பெனிய நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, அந்த ₹40 லட்சம் ஸ்டாக் வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துரும். இப்ப செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு சரவணா ஸ்டோர்ஸோட நிலைமைய பார்த்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஷேர் கூடவோ, குறையவோ டிமாண்ட் குடுப்பாங்க, சப்ளை குடுப்பாங்க. சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் அ நீங்க போக போக புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, டிமாண்ட் எதுக்கு கூடுது, சப்ளை எதுக்கு கூடுது அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். இப்ப சரவணா ஸ்டோர் செல்லிங் அதிகமாச்சு அப்படின்னா, சரவணா ஸ்டோர் எதுக்கு செல்லிங் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன் செல்லிங் அதிகப்படுத்தி உங்களுக்கு பணத்த கூட்டணும் ஷேர்ல அப்படின்னா, அவங்க கிட்ட அதிகமான 60% ஷேர் ஹோல்டிங் இருக்கு. இப்ப அவங்க அதிக பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஷேர் வேல்யூ வந்து அதிகமாகும். இப்ப இலான் மஸ்க் சொன்னார்ல $1 டிரில்லியன். அவர் ஆக்சுவலா $1 டிரில்லியன் அவர் கையில வைக்கல, பீரோல இல்ல. அவருடைய ஷேர் மதிப்பு $1 டிரில்லியன் அவ்வளவுதான். அவர் வந்து அந்த $1 டிரில்லியன் அது கிட்டத்தட்ட 10 பில்லியன் விக்க ஆரம்பிச்சாலே அவருடைய ஷேர் மதிப்பு 1 பில்லியனுக்கு வந்துரும். சோ அது வந்து கான்செப்டே கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அமௌண்ட் தான் ஷேர் மார்க்கெட்ங்கிறது. அதுல 60 லட்சம் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா, அதுக்காக ஒரு பிசினஸ் நல்லா பண்ணுவாரு. அப்போ அது ₹1000 வந்து ₹2000 ஆயிட்டு அப்படின்னா, அவருக்கு 1,20,00,000 ஆயிரும். நமக்கு 40 லட்சத்துல இருந்து 80 லட்சம் ஆயிரும். இந்த 40 லட்சம் நம்ம ஒரு ஆள்ட்ட இருக்காது, நெறைய பேர்ட்ட இருக்கும். அதுக்கும் ஒரு சில லிமிட் பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் மட்டும் தான் ஒரு ஐ திங்க் இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒரே ஒரு நபர் வந்து 5%க்கு மேல ஒரு கம்பெனில ஷேர் வச்சிருக்க கூடாது. அதுதான் நம்மளுடைய ஐ திங்க் நான் வந்து ஃபேக்சுவல் எரர் கூட இருக்கலாம். 5% தான் நெனைக்கிறேன். சோ அதுக்கு மேல அவங்க வைக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மக்கள்ட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த 40% ஷேர்ஸையும் ஒரே ஆளால வாங்க முடியாது. சோ அதனால மக்கள் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க பிசினஸ் இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஷேர் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். மக்களுடைய ஷேர் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். சப்போஸ் பிசினஸ் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா, அவங்களுடைய ஷேர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். மக்களுடைய ஷேர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சோ அதனால ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த பிசினஸ வந்து டவுன் பண்ண விட மாட்டாங்க. சரி, அப்படி இருந்தும் ஏன் பிசினஸ் டவுன் ஆகுது அப்படின்னா, அது குளோபல் ஃபேக்டர். அது அரசாங்கத்தினுடைய பாலிசி. அந்த மாதிரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால அந்த ஃபேக்டர்ஸ பத்திலாம் நம்ம கிளாஸ்ல படிப்போம். இதுக்காக தான் அந்த ஷேர் வந்து கூடுது, குறையுது. இத பத்தி நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இல்ல நாங்க பின்னாடி சொல்லுவோம். நான் சொன்னேன்ல டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை, கம்பெனி ரிசல்ட்ஸ், எக்கனாமிக் நியூஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட். இப்ப ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ்ல தான் அவங்க வந்து நெறைய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி என்ன தெரியணும் அப்படின்னா, அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாலே ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அவங்க வந்து வெளிநாட்டுல கம்பெனி இருக்க மாதிரி இங்க காமிச்சு ரிசல்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்லயுமே ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்து பேடுன்னு தான் குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 2002லயே செபியால பேன் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. பட் இப்ப திருப்பி 2026ல திருப்பியும் குடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி இந்த கம்பெனியோடைய இது. சோ இதெல்லாம் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எங்கள மாரி எக்ஸ்பெர்ட்ட கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ வந்து இதுல யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ. அது எஃப்ஐஐ யாரு அப்படின்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இதுல எஃப்டிஐன்னு ஒண்ணு இருக்கு, எஃப்ஐஐன்னு ஒண்ணு இருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வேற, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வேற. ஸோ அப்புறம் புரோக்கர், செபி இதெல்லாமே இருக்கு. பொதுவா இந்த புரோக்கர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஜீரோதா, ஏஞ்சல் ஒன். பொதுவா அந்த கிளாஸ்ல வந்திருக்கவங்க எல்லாருமே ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் புரோக்கர். புரோக்கர்லயே 2 வகை இருக்கு. டிஸ்கவுண்ட் புரோக்கர், சர்வீஸ் புரோக்கர். அத நாங்க உங்களுக்கு நோட்ஸா குடுக்குறோம். நீங்க அப்ப பாத்துக்கலாம். அப்புறம் என்எஸ்சி, பிஎஸ்சிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்புறம் டெபாசிட்டரிங்கிறது இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம். இத பத்திலாம் நீங்க பின்னாடி தெளிவா படிச்சுக்கலாம். ஸோ இத இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணா இதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் அப்படியே சொன்னேன் ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபோரெக்ஸ் மார்க்கெட்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஐபிஓ ஃபண்டிங், இதுல இந்த லிக்விடிட்டி மேட்டரு இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணி பண்றாங்க. ஹம், இது போக டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குன்னா, இன்ட்ராடே இருக்கு, ஸ்விங் இருக்கு, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்கு, லாங் டேர்ம் ட்ரேடிங் இருக்கு,
இது இருக்குது. இப்போ லாங் டேர்ம் ட்ரேடிங் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது 1 இயருக்கு மேல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் ட்ரேடிங். 1 இயருக்கு குறைச்சு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங். சரி, இது என்ன, இது எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா 1 இயர்ல வந்து நீங்க ஸ்டாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து 20% போடுவாங்க. சாரி 30% நினைக்கிறேன். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 1 இயர்க்குள்ள, அதாவது அந்த ப்ராஃபிட்ல வரக்கூடியது அந்த டாக்ஸ் போடுவாங்க. இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து 20% நினைக்கிறேன். அது வந்து எப்படின்னா 1 இயருக்கு மேல எடுக்கும்போது அது வந்து பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த டிஃபரன்ஸ்க்காக தான் இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க. அப்புறம் நிஃப்டி 50 நம்ம பொதுவாக கேட்டிருப்போம், இண்டெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இண்டெக்ஸ் ட்ரேடிங்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல பின்னாடி பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல.